பண்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றுப் பகுதியில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி மாயமானதை அடுத்து 4வது நாளாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கட்டமுத்துப்பாளையம் ஆற்றுத் தெருவை சேர்ந்தவர் விவசாயி தீனதயாளன். இவரது மகன் வேலன். இவர் நிகழ்ச்சிக்கு LED டிவி செட்டிங் செய்யும் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி சம்பவத்தன்று நண்பர்களுடன் கன்றக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றுப் பகுதியில் சக நண்பர் நீரில் குளிக்கச் சென்றபோது திடீர் வேலன் நீரில் அடித்து செல்லப்பட்டு மாயமானதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக நண்பர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கு ஓடி வந்தார்கள். ஆற்றில் இறங்கி தேடி பார்த்தபோது வேலன் உடன் கிடைக்கவில்லை. சம்பவம் குறித்து பண்ருட்டி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மாயமான வேலனை தேடும் பணியில் தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழு தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்ட கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், பண்ருட்டி வட்டாட்சியர் பிரகாஷ், DSP ராஜா, வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து அவர்கள் பேரிடர் மீட்பு குழு படகில் தேடும் பணியில் ஆய்வு செய்தனர். மாயமான வேலன் உறவினர்கள் கதறி அழுவும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.